திருச்சி காந்தி மார்க்கில் இடமாற்றம் செய்யப்படாது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு உறுதியளித்துள்ளார். நகராட்சி நிர்வாகத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திருச்சி கிழக்கு தொகுதி உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் காந்தி மார்க்கெட்டை இடமாற்றம் செய்யக்கூடாது என்று கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு திருச்சியில் 220 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மார்க்கெட் அமைக்கப்படும் என்றும் அதில் மொத்த விற்பனை, சில்லறை விற்பனை என்று தனித்தனியாக மார்க்கெட் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். புதிய மார்க்கெட் அமைக்கப்பட்டாலும் மாநகரின் மையப்பகுதியில் உள்ள காந்தி மார்க்கெட் இடமாற்றம் செய்யப்படாது என்றும் காந்தி மார்க்கெட்டை சீர் செய்து விரிவுபடுத்த 50 கோடி ரூபாய் நிதியை முதலமைச்சர் ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் KN நேரு விளக்கம் அளித்தார். இதனிடையே திருச்சி மாநகராட்சியில் பஞ்சப்பூரில் 492 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வணிக மையத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று நகராட்சி நிர்வாகத்துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பேருந்தில் ஏற்றாமல் சென்றதால் மாணவி அதன் பின்னால் ஓடிய நிலையில் பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆம்பூர் டிப்போவிலிருந்து புறப்பட்ட 1C என்ற பேருந்து வாணியம்பாடியிலிருந்து ஆலாங்காயம் பகுதிக்கு சென்றது. அப்போது கோத்தக்கோட்டை என்ற கிராமத்தில் அந்த பேருந்து நிறுத்தாமல் சென்றதால் அங்கு காத்திருந்த மாணவி பேருந்தின் பின்னாலேயே ஓடிய காட்சி வெளியானது. பின்னர் சிறிது தூரத்தில் பேருந்து நின்ற நிலையில் அந்த மாணவி ஏறி சென்றார். அவர் பொதுத் தேர்வு எழுத சென்றதால் அவ்வாறு பேருந்தை பிடிக்க ஓடியுள்ளார். இந்த வீடியோ அதிகம் பகிரப்பட்ட நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநர் முனிராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தற்காலிக நடத்துனராக பணியிலிருந்த அசோக்குமாரை பணி நீக்கம் செய்து அரசு போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருத்தலத்தில் இந்த வாரம் சனிக்கிழமை சனிப்பயிற்சி நடைபெற உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் அதற்கு தேவஸ்தானம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரணீஸ்வர சுவாமி தேவஸ்தானம், ஸ்ரீ சனீஸ்வர பகவான் திருத்தலம் வாக்கிய பஞ்சாங்க முறையை பின்பற்றுவதாகவும் அதன்படி 2026ஆம் ஆண்டுதான் சனிப்பயிற்சி நடைபெற உள்ளதாக கூறியுள்ளது. மேலும் சனிப்பயிற்சி நிகழ்வு தொடர்பான சரியான தேதி மற்றும் நேரம் பின்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் விளக்கம் அளித்துள்ளது. ஆகவே வரும் சனிக்கிழமை என்று வழக்கமான தினசரி பூஜைகள் மட்டுமே நடைபெறும் என்றும் கோயில் நிர்வாகம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்குகளின் விசாரணையில் இருந்து நீதிபதிகள் MS ரமேஷ், செந்தில்குமார் விலகியுள்ளனர். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த 6 முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. மதுபான கொள்முதல், பார் உரிமம், மதுபானங்களை எடுத்துச் செல்லும் டெண்டர் வழங்கியது உள்ளிட்டவற்றில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது. அமலாக்கத்துறை சோதனை அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி கட்டமைப்பிற்கு விரோதமானது என அறிவிக்க கோரியும், அரசு அனுமதியின்றி நடத்தப்பட்ட சோதனையை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும் தமிழ்நாடு உள்துறை செயலாளர் மற்றும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கில் நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வு பல கேள்விகளை எழுப்பியிருந்தது. இந்த வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. எந்த வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது என்பது குறித்த விவரங்களையும் பதில் மனுவில் தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தனர். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காரணங்கள் எதையும் குறிப்பிடாத நீதிபதிகள் வழக்கின் விசாரணையில் இருந்து இருவரும் விலகுவதாக அறிவித்தனர். இந்த வழக்கை வேறு ஒரு அமர்விற்கு மாற்றக்கோரி தலைமை நீதிபதிக்கும் பரிந்துரைத்தனர். பனையிலிருந்து இறக்கும் போது அது கல்லாகாது, நீர் தான். அதுக்கு அனுமதி வேணும். நான் அதுதான் சொல்ல வரேன். பதநீரை தான் இப்போ அப்பயே அந்த காலத்திலேயே சொல்கிறேன். பதநீரை இறக்கும் போது அதில் கொஞ்சம் கலக்க வேண்டியதை கலந்துட்டா அது கல்லாயிடும். பனங்கல், தென்னங்கல் தான் அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் விற்பாங்க. அது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு. கள் இறக்க தமிழ்நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படுமா என்ற கேள்விக்கு அமைச்சர் பொன்முடி இவ்வாறு பதிலளித்தார். பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் பதிலளித்தார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் கள் இறக்குபவர்கள் மீது கள்ளச்சாராய கடத்தல் வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினரின் கேள்வி குறித்து சபாநாயகர் அப்பாவு விளக்கி கூறினார். உடனே இதில் சபாநாயகருக்கு ஆர்வம் அதிகம் என அமைச்சர் கூறியதால் பேரவையில் சிரிப்பலை ஏற்பட்டது. சபாநாயகர் அவர்களுக்கு இதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவர் பகுதியிலே இந்த பனை மரங்கள் அதிகமாக வளரக்கூடிய இடம். பனை வளரக்கூடிய இடங்களில் இது போன்ற கோரிக்கைகள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. நிச்சயமாக இதற்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அந்த மாதிரி அதை கைது செய்யப்படுபவர்களை எப்படி என்ன செய்யலாங்கிறதையும் நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அதற்கான தீர்வுகளை விரைவில் எடுப்போம்.
பனை விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் பட்டியலிட்டார். பதநீர் உருவாக்குவது ரைட்டு. நெய் நம்ம உலகத்தரம் வாய்ந்தது, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், மறந்துடாதீங்க. நம்முடைய விலை 50 ரூபா கூட இருந்தாலும் அமெரிக்காக்காரன் நம்முடைய நெய்யை தான் விரும்புகிறான். ஆகவே நல்ல தரமான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் கூட ஆவின் நெய்யை தான் விரும்புகிறார்கள் என்று சட்டப்பேரவையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறிய காட்சிகளே இவை. தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம், ஆவின் பொருட்களை சிறிய கிராமங்களில் விற்பனை செய்ய முடியாத சூழல் உள்ளது என்றார். எனவே அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்து பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், தமிழ்நாடு முழுவதும் 300 கூட்டுறவு நிலையங்கள் உள்ளன என்றும் இந்த ஆண்டு அதிகமாக கொண்டுவரப்பட உள்ளது என்றும் கூறினார். மேலும் ஆவின் பொருட்களை கிராமங்களில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலளித்த அவர், ஆவின் நெய் உலகத் தரம் வாய்ந்தது, விலை கூடுதலாக இருந்தாலும் அமெரிக்காவிலும் ஆவின் நெய்யைத்தான் விரும்புகிறார்கள் என்று தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகரை ஒருமையில் பேசிய சுயேட்சை எம்எல்ஏ வெளியேற்றப்பட்ட காட்சிதான் இது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் பொதுக்கணக்கு குழு, உறுதிமொழி குழு போன்ற குழுக்களின் பட்டியலை முதலமைச்சர் ரங்கசாமி வாசித்தார். அப்போது சுயேட்சை எம்எல்ஏ நேரு எழுந்து இந்த குழுவில் யார் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டு கூச்சலிட்டதாக தெரிகிறது. மேலும் ஆவேசமாக அவர் சபாநாயகரை ஒருமையில் பேசினார். இதனால் அவரை சபையிலிருந்து வெளியேற சபாநாயகர் உத்தரவிட்டார். ஆனால் அவர் வெளியேறாததால் அவரை சபை காவலர்கள் வெளியே இழுத்து வந்தனர். ஒரு வருஷத்துல ஒரே நடத்திட்டு இடையில ஒரு மணி நேரம் நடத்துவாங்க. ஆனா அதுக்கு மேல அதுக்கு எதுக்கு சட்டமன்றமே தேவையில்ல. இது ஊழல் பண்றதுக்கும் நீங்க அதிகாரம் பண்றதுக்கும் இன்னைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள அடிச்சுட்டு இந்த சட்டமன்றம் இருக்குது. மற்றபடி எதுக்கு மக்கள் பிரச்சனையோ மக்களுக்கு தீர்க்க வேண்டிய பிரச்சனை நிறைய இருந்தாலும் நிறைய தீர்க்காது. பின்னர் எம்எல்ஏ நேரு பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி மன்னித்து அவரை அனுமதிக்குமாறு முதலமைச்சர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து எம்எல்ஏ நேரு பேரவைக்குள் அனுமதிக்கப்பட்டார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்கு நள்ளிரவு விடுதிக்கு சென்று கொண்டிருந்த பயிற்சி பெண் மருத்துவர் மீது மர்ம நபர் முகத்தை மூடிக்கொண்டு தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பயிற்சி முடித்துவிட்டு பெண் மருத்துவர் விடுதிக்கு சென்றபோது மர்ம நபர் பின்தொடர்ந்து வந்ததாக தெரிகிறது. சிறிது நேரத்தில் பயிற்சி மருத்துவரின் முகத்தில் துணியை போர்த்தி அந்த நபர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவரின் அலறல் சத்தம் கேட்டு சக மருத்துவ மாணவர்கள் அங்கு வந்ததை பார்த்த மர்ம நபர் தப்பிச் சென்று விட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து எஸ்பி ஆசித் ராவத் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு நேரடியாக வந்து விசாரணை நடத்தினர். பயிற்சி பெண் மருத்துவரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்ற முகமூடி ஆசாமி குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் போதிய மின் விளக்குகள் இல்லை என்றும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படவில்லை என்றும் கூறிய பயிற்சி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். F-47 விமானங்கள் ஒலியை விட 5 மடங்கு வேகத்தில் இயங்கும் என ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி MJ அகஸ்டின் வினோத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டிகோட் நிகழ்ச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனுடன் அவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை தற்போது பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இந்த F-47 தான் இப்போதைக்கு ரொம்ப உலகின் அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்த போர் விமானமாக இருக்கும்னு அவர் குறிப்பிட்றாரு. 6வது தலைமுறை விமானம்ங்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இந்த 6th ஜெனரேஷன் அப்படிங்கிறது என்ன? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? 5வது தலைமுறை போர் விமானங்களில் ஆப்ஷனலி பைலட்டட் டெக்னாலஜி கிடையாது. சொல்ல போனா ஒரு ருட்டீன் மிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல பைலட் போகணும்னு தேவையில்லை. இந்த 6வது தலைமுறை விமானத்தில் 5வது தலைமுறை விமானத்திலும் அதுக்கு முன்னால் உள்ள தலைமுறையான விமானத்திலும் நான் ஓட்டி கொண்டிருந்த விமானங்கள் MiG-21, Mirage 2000 அதுல பைலட் இருந்துதான் ஆகணும். இது கன்ஃபார்ம் கிடையாது. ஆனா 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஒரு ஒலியோட 3-5 மடங்கு வேகத்தில் போகும். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு வேகத்துல போனா எனிமி ஏவுகணைகள் அதுக்கு அது இந்த ஏரோப்ளைன் ஷூட் ஆன் பண்ண முடியாது. எனிமி ரடார்கள், எனிமியோடைய மின்னணி தந்திரங்கள், இதுக்கெல்லாம் ஒரு குருடாக்கப்படுகின்ற ஒரு டெக்னாலஜி அதுல இருக்கும். ஸோ இந்த 2 டெக்னாலஜி தான் ஒரு கேம் சேஞ்சிங் டெக்னாலஜின்னு சொல்ல முடியும்.
இன்னொரு டெக்னாலஜின்னா மல்டி டொமைன் கட்டளை மற்றும் கட்டுப்பாடு, MDC2ன்னுவாங்க. ஸோ மல்டி டொமைன் கட்டளை மற்றும் கட்டுப்பாடு இதுல இன்பில்ட் 5th ஜெனரேஷன் 4th ஜெனரேஷன் ஃபைட்டர்ல இன்பில்ட் கிடையாது. அது வந்து எக்ஸ்டர்னலி MDC2 ஒரு சிச்சுவேஷன்ல அது ஆப்ரேட் பண்ண முடியும். ஆனா இதுல வந்து இன்பில்ட் வந்து போர் விமானம் மட்டுமல்ல, இது ஆர்மிக்கும் நேவிக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஐஎஸ்ஆர்னா உள்ளுறவு துறை, கண்காணிப்பு, உளவு பார்த்தல், இதெல்லாம் ஒரு இன்டிகிரேட்டடா ஒரு ஏரோப்ளேன்ல இருக்கும். அதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை வச்சு இவங்க டிசிஷன் எடுப்பாங்க.